இஸ்ரேலை சுற்றி ரொம்ப ஒரு அண்ட்ரஸ்டான ஒரு சூழல் தான் கடந்த சில ஆண்டுகளாகவே நீடிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக இஸ்ரேல் அந்த பாலஸ்தீன் இஷ்யூவை சுற்றி பார்த்துட்டோம்னா ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி அப்படின்னு சொல்லிட்டு பல அமைப்பினருக்கு எதிராகவே இஸ்ரேல் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு போர் சூழல் தான் அந்த ஏரியாவில் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்படி இருக்க அண்மையில் என்னென்னா ஹமாஸோட சீஃப் ஹனியை வந்து கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த போர் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு நகர்ந்துட்டே போகுது. இன்னுமே கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் இது எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஒரு பல இழப்புகள் வந்து அந்த பகுதியில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி இருக்க ஹவுதி அமைப்பினர் வந்து அண்மையில் ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தினதான் மிகப்பெரிய செய்தியாக இருக்குது. கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான சோயூனியன் அப்படின்ற ஒரு கப்பல் மேலே வந்து ஹவுதி அமைப்பினர் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அண்ட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிரீஸ் ஓகே அப்போ லைக் என்னன்னா இப்போது இஸ்ரேலாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகே இருக்கட்டும், இது மாதிரியான இஸ்ரேல் சைடு ஆதரவு எடுத்திருக்கிற நாடுகளுக்கு வந்து ஒரு பேன் வந்து விதிச்சிருக்கிறாங்க. யாருன்னா ஏமன் வந்து தங்களோட அந்த கடல் பகுதி, குறிப்பாக அந்த ரெட் சீயாக இருக்கலாம், இல்லை இந்தியன் ஓஷனாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரியான தங்களோட கடல் பகுதி இருக்குல்ல, அந்த கடல் எல்லைக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரியாக அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அதை மீறி இந்த கப்பல் வந்து உள்ள நுழைஞ்சதுனால இது மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசி ஒரு மாதத்தில் 3வது முறையாக இப்படி ஒரு வெசலை வந்து அவங்க தாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கடைசி ஒரு 10-12 மாதத்தில் அவங்க 80 வெசல்ஸ் வந்து அவங்க இது வரைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அண்ட் ஹவுதி சார்பில் இதுக்கான இன்னொரு அறிக்கையை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த இடத்த கடக்கிற கப்பல் வந்து முறையான ஒரு டேட்டா வச்சுக்கோங்க, அப்படி சரியாக இல்லை, அதை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம், அதை அப்படியே ஸ்டாம்பர் பண்ணி நம்ம ஃப்ராட் பண்ணி உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான விளைவுகள் ரொம்ப மோசமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு அவங்க இது வரைக்கும் சொன்னது என்னென்னா, இது வரைக்கும் நாங்கள் எடுத்த நடவடிக்கை வந்து ரொம்ப சாதாரண நடவடிக்கை தான், இதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இன்னுமே தீவிரப்படுத்துவோம், அதனால நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இது போயிடலாம் அப்படின்னு நினச்சிடலாம், நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்றது ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி ஹனியோட கொலைக்கு அப்புறம் வந்து இது வந்து எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஹெஸ்புல்லாவோட கமாண்டர் ஃபவுத் ஷுக்குர் வந்து கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா ஹெஸ்புல்லாவுமே இப்போ அவங்க மேலே பயங்கர ஆவேசத்தோடு தான் இருக்கிறாங்க. அண்ட் அதை பற்றியும் ஹவுதி அமைப்பில் இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னும் ஹெஸ்புல்லாவோட ரெஸ்பான்ஸ் வந்து காத்து இருக்குது, ஹெஸ்புல்லாவோட ரெஸ்பான்ஸ் வந்து மிக கடுமையாக இருக்கும், இஸ்ரேல் வந்து அதை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு மிரட்டல் துணியில் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹவுதியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்களுமே இன்னும் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், இது சாதாரண விஷயம் தான், இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறையா இதுக்கப்புறம் தான் எங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்க போகுது, ரொம்ப டெல்லியாகவும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் இவங்களுமே ஒரு மிரட்டல் துணியில் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க அந்த கப்பலில் வந்து கிட்டத்தட்ட 1,50,000 மெட்ரிக் டன் க்ரூட் ஆயில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அண்ட் அந்த இது வந்து இப்போ மிகப்பெரிய லெவலில் என்விரான்மெண்டல் ஹசார்டு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, அந்த தாக்குதல்னால அந்த பகுதியில் வந்து ஒரு ஆயில் லீக்கேஜ் ஏற்படும். ஸோ இதெல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பொல்யூஷனான ஒரு விஷயம், இது வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பொல்யூஷனை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யூஎன் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் காசா அண்ட் அந்த இதெல்லாம் நீங்கள் சீஸ் ஃபயர் ஆகிட்டு நீங்கள் உடனடியாக அந்த இதை பின்வாங்கலை அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விளைவுகளை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், இல்லை ஹமாஸாக இருக்கட்டும், ஆர் ஹவுதியாக இருக்கட்டும், எல்லாருமே நாங்கள் ரெஸ்பான்ஸுக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம். நாங்கள் வந்து இப்போ குறிப்பாக சொன்ன போனாங்கன்னா ஹவுதியோட அந்த ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் தாமதமானதுக்கு மிக முக்கியமான காரணமே என்னென்னா, எங்களோட பதிலடியை நாங்கள் ரெடி பண்ணிருந்தோம், நாங்கள் இப்போ பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஒவ்வொரு பதிலடியும் பயங்கரமாக இருக்கும், ஸோ அதனால தான் இந்த டிலே ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சிச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு சீஸ்ஃபயர் வேணும் அண்ட் காசாவிலேருந்து உடனடியாக இஸ்ரேல் வந்து பின்வாங்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை இன்னும் அழுத்தமாக அவங்க முன் வச்சிருக்கிறாங்க.